மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியின் 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அலுவலகத்திற்கு டிஎஸ்பி சென்றிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அம்மு பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிவர் சுந்தரேசன். இவர் கடந்த நவம்பர் மாதம் முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக சாராயம் மற்றும் மது கடத்தலில் ஈடுபடுவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்ததுடன் சட்டவிரோதமாக மது கடத்தல் தொடர்பாக 1200க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களில் 700 பேரை சிறையில் அடைத்துள்ளார். தொடர்ந்து மது கடத்தலில் ஈடுபட்டு வந்த 5 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது கடத்தல்காரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையில் திகழ்ந்து வரும் டிஎஸ்பி சுந்தரேசனின் 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையினால் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் எஸ்காடு செல்வதற்காக டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை கேட்டு அவர் கொடுக்க மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரை பாதுகாப்புக்கு பணிக்காக வெளியூர் அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் கூறப்படுகிறது. டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக அவரது 2 சக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ காவல்துறையினர் குரூப்பில் பதிவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தரேசன் இன்று தனது வீட்டில் இருந்து மது பிரிவு அலுவலகத்திற்கு பணிக்கு நடந்தே சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது, சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நேர்மையான டிஎஸ்பியான மயிலாடுதுறை மாவட்ட காவல் துறை பந்தோபஸ்து டியூட்டி கொடுப்பதும் பணிக்கு சென்று வந்ததும் இது போன்ற வாகனத்தை பறிப்பதும் சூழ்நிலையில் தள்ளியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சுந்தரேசன் மாநில மனித உரிமை கமிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றி காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக என்கவுண்டரில் விசாரணை அதிகாரியாக இருந்த இவர் காவல்துறையினருக்கு தவறுதலாக தன் அறிக்கையை சுட்டிக்காட்டியதால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎஸ்பி வாகனம் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட காவல் துறையினரிடம் விளக்கம் கேட்டபோது அவரது வாகனம் பழுது காரணமாக ரிப்பேருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவருக்கு வாகனம் திரும்பி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.